பல வழக்குகளில் சிக்கியுள்ள ஓ பன்னீர்செல்வம் விரைவில் சிறைக்கு செல்வார் என தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றவுடன் திமுகவினர் புலம்ப ஆரம்பித்து விட்டதாக விமர்சித்து உள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் முன்பே கணித்து கூறியதும் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் பாதிப்பை தவிர்த்திருக்கலாம் என தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தங்கள் மீது ஓ பன்னீர்செல்வம் வைக்கும் அனைத்து புகார்களும் ஆதாரமற்றது எனவும், அவர் மீது பல வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வந்து பன்னீர்செல்வம் சிறைக்கு செல்வது உறுதி எனவும் தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதாவுக்கு பன்னீர்செல்வம் 2 கோடி கடன் கொடுத்ததாக கூறுவது மிக மோசமான வார்த்தை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் இடையில் வந்து சேர்ந்தவர்தான் OPS என சாடினார். அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம் எனவும், இதனால் திமுக புலம்புகிறார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். செய்தி சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுகவுடைய பி டீம் அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழியே கிடையாது. இவரு ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டுது. மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிற சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில், எறும்பு ஏறாப்பலன் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார், பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம்.